பேய் சங்கிலியில் பிடிபட்டு கத்திக் கொண்டிருந்தது. ஆனா அது மட்டும் இல்ல, மறுபுறம் இருந்து பயமுறுத்துவது போல சத்தம். இன்னும் நிறைய நிழல்கள் எழுந்தன. மணி முன்பிறப்பில் பூட்டி வைத்த மற்ற பேய்களும் அனைத்தும் மணியை நோக்கி வரத் தொடங்கின. அவர்கள் ஒரே குரலில் கத்தினார்கள், நீ எங்களை பூட்டி வைத்த சாபம் இப்போ உன்னை தேடி திரும்பி வருகிறது. முதியவர் தன் கையை உயர்த்தி, இப்போ நீதான் முடிவை எடுக்கணும். பேய் அடக்கும் சக்தி உன்னுள் இருக்கு. நீ பயப்படாமல் உன் சக்தியை வெளியே கொண்டு வா. மணி மெதுவாக பார்த்தான். கண்ணில் பயம் இல்ல, தீ போல அவன் சக்தியை வெளியே கொண்டு வந்தான். அவன் தனது 2 கைகளையும் ஒன்று சேர்த்து கல்லறையின் நடுவில் நின்று முழு குரலில் சொன்னான், பேய் அடக்கு மந்திரம் இன்னும் எனக்குள் இருக்கிறது. நொடியில் மண் அதிர்ந்தது. சங்கிலிகளின் ஒலி வானத்தை பிளந்தது. அனைத்து பேய்களும் மண்ணோடு நொறுங்கின. ஆழ்ந்த அமைதியில் முதியவர் சொன்னார், உன் பயம்தான் பேய்களின் சக்தி. பயத்தை வென்றவன் வாழ்க்கையையே வென்றவனாக மாறுவான் என்று முதியவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். மணி பயத்தை விட்டுவிட்டு தன் வேலையை செய்ய ஆரம்பித்தான்.